ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவிஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மாங்காய் சீசன் இல்லையா, அதனால் மாங்காய் எனக்கும் கிடச்சிருக்கீங்க. இங்கே துபாயில் இந்த ஒட்டு மாங்காவே கிடைக்காது, கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த மாங்காய் பச்சடியை செய்யும் போது உங்ககிட்ட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கலான்னு நான் செய்கிறேன். மாங்காயோட தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம பேன் வச்சுட்டேன். நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் நல்லா ஒட்டாமல் நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். அதனால் நீங்கள் நான்ஸ்டிக் பேன் இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போது நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிக்கட்டும், வெயிட் பண்ணலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா நான் ரெண்டு காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்க்குறேன். காஞ்ச மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு இதில் நம்ம டேரெக்டாக நம்மளுடைய மாங்காவை உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாங்காய் பச்சடி ஒரு 10 நாள் வரைக்கும் வீணாகவே போகாது, நீங்கள் கைப்படாமல் வச்சுருந்தீங்கன்னா. இப்போது மாங்காவை போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் மிளகாத்தூளை போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மிளகாத்தூள் தான் இதோடைய பச்சடிக்கான கலரு. உங்களுக்கு மிளகாத்தூள் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, நான் அதனால் இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது என்னுடைய மாங்காய் கொஞ்சம் பழமாக தான் இருந்துச்சு, அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ராவாக கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பழுத்த மாதிரி தான் கிடச்சிச்சு எனக்கு இங்கே மாங்காய், அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. தண்ணி ஊற்றி ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். தண்ணி லைட்டாக வற்றி வரும்போது கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் இந்த தண்ணி லைட்டாக வற்றி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி பீஸாக இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளுக்கு டக்குன்னு ஒரு பீஸா கிடைக்கும். லைட்டாக அங்கங்கே தோல் இருக்கிறதும் நல்லா தான் இருக்கும். லைட்டாக தோலோடு சேர்த்துக்கோங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பீஸா இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வீணாகவும் போகாது. தண்ணி லைட்டாக வத்துறதுக்கு அப்புறமா இந்த டைமில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ட்ரையாக உள்ளது தான், எதுவுமே வெஜிடபிள்ஸ் எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. அதனால் இது நம்ம வெங்காயம் கூட நம்ம இதில் போடலை, அதனால் இது வீணாக போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு 10 டேஸ் வரைக்கும் இது வீணாக போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சுகர் போட்டதுக்கப்புறமா நல்லா கேரமலைஸ் ஆகி வந்திருக்கு. கலரே சூப்பராக வந்திருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் அடுப்புலேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூப்பராக இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். நம்மளுடைய சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் எல்லோரும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் மூவிஸ் ரெசிபியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.